அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் டிஷர்ட் யான் யூஸ் பண்ணி அழகான ஹேங்கிங் பிளான்டர் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்ப ஈஸி, ரொம்ப சிம்பிள். டிஷர்ட் யானும் உடன் பீட்ஸ் மட்டும் வச்சு நம்ம வீட்டிலையே ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு ஹேங்கிங் பிளான்டர். டிஷர்ட் யான் 8 அடிக்கு 8 ஸ்ட்ராண்ட் எடுத்துக்கோங்க. மடித்து வைக்கும்போது 16 ஸ்ட்ராண்ட் 4 அடிக்கு நமக்கு கிடைக்கணும். ஸோ அந்த மாதிரி நான் எடுத்திருக்கேன். அதை நம்ம இப்போ கட் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ 16 ஸ்ட்ராண்ட் 4 அடியில் வேணும். இப்போ நம்ம பார்த்திங்கன்னா இந்த பக்கம் 8 இருக்கும், அந்த பக்கம் 8 இருக்கும். இதோட டோட்டல் லென்த் 4 அடியாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம இதை முடிச்சு போட்டுட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். டிஷர்ட் யான் ஸ்ட்ரெச்சபிளுங்கிறதுனால எப்போவுமே நாட்ஸ் எல்லாமே நல்லா டைட்டாக இருக்கிற மாதிரி நீங்கள் போட்டுக்கணும். நல்லா டைட்டாக போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம நாட்ஸ் போட ஆரம்பிக்கலாம். நாட்ஸ் போடுறதுக்காக முதல் 4 ஸ்ட்ராண்ட் மட்டும் எடுத்துகிட்டு ரைட் மோஸ்ட்டில் இருக்கிறதையும் லெஃப்ட் மோஸ்ட்டில் இருக்கிறதையும் தான் நம்ம நாட் போட போகிறோம். ஸோ ரைட் மோஸ்ட்டில் இருக்கிறது பின்னாடியும் லெஃப்டில் இருக்கிறது முன்னாடியும் அதுக்குள்ளே நம்ம மாற்றி அந்த ஸ்ட்ராண்டை வெளியில் எடுத்துட்டோன்னா உங்களுக்கு ஒரு நாட் க்ரியேட் ஆகிடும். ரொம்ப சிம்பிள். அங்கே பாருங்கள், ரைட் சைடில் இருக்கிறது கீழே, லெஃப்ட் சைடில் இருக்கிறது மேலே, அப்புறமா அந்த ரைட் சைடு ஹூக்குள்ளே அதையும் லெஃப்ட் சைடு ஹூக்குள்ளே இதையும் எடுத்துடணும். அவ்வளோதான். இந்த மாதிரி நாட் நமக்கு போடும்போது என்ன ஆகும்னா அப்படியே அந்த சென்டரில் இருக்கிற 2 யானை சுற்றியும் ட்விஸ்டாக ஆரம்பிக்கும். நம்ம போடுற நாட்ஸ் அது பார்த்திங்கன்னா ரொம்ப அழகான ஒரு ஷேப்பில் கிடைக்கும். கீழே மேலே, மேலேருந்து உள்ள, கீழேருந்து உள்ள. ஸோ இதுதான் இதோட சிம்பிள் நாட். இது நீங்கள் டிஷர்ட் யானில் தான் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நம்ம அந்த மேக்ரமே கார்டில் கூட நம்ம பண்ணலாம். ஸோ என்ன கயிறு உங்களுக்கு அவைலபிளாக இருக்கோ நம்ம அதில் ட்ரை பண்ணலாம். ஸோ இப்போவே ட்விஸ்டாக ஆரம்பிச்சிருச்சு பார்த்திங்கன்னா. இது போல் நம்ம 15 நாட் போடணும். ஸோ 5 போட்டாச்சு. இப்போ நம்ம திருப்பிக்கலாம். ஏன்னா ட்விஸ்ட் ஆகிட்டே இருக்கும் இல்லையா, திருப்பினாலுமே நீங்கள் அதே ரைட் சைடு கீழே, லெஃப்ட் சைடு மேலே இதே பேட்டர்னையே தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். அப்போ தான் அது சேமாக வரும். ஸோ இந்த மாதிரியே நம்ம 15 போட்டு முடிக்கணும். 4 நாளாக எடுத்து நம்ம ஃபினிஷ் பண்ணுறோம். ஸோ மொத்தம் 16 இல்லையா, அதனால் 4 நாளாக நம்ம எடுத்துகிட்டு இந்த மாதிரி நாட்ஸ் போடுவோம். 4 செக்ஷன் நமக்கு கிடைக்கும். 15 நாட் தான் போடணும்னு இல்லை. உங்களுக்கு எவ்வளோ எந்த அளவுக்கு இந்த டிசைன் வேணுமோ நீங்கள் அந்த அளவுக்கு போட்டுட்டு நிறுத்திக்கலாம். ஸோ இந்த டிசைன் போடும்போது அந்த லென்த் குறைய ஆரம்பிக்கும். ஸோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி 4 அடிக்கு 10 5 அடி கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு 4 இண்டிவிஜுவல் ஸ்ட்ராண்ட்ஸ் கிடச்சிருக்கு, 4 செட்டு. ஸோ இதில் நம்ம அடுத்து பீட்ஸை ஆட் பண்ணி ஒரு டிசைன் ஒன்று போட போகிறோம். இந்த மாதிரி நல்லா பெரிய உடன் பீட்ஸ் எடுத்துக்கோங்க. என்கிட்ட இருக்க உடன் பீட்டில் ஹோல் கொஞ்சம் குட்டியாக தான் இருக்கும். அதனால் நான் ஒரு சின்ன ஹூக்கு வச்சுட்டு நான் அதை உள்ளே எடுக்க போகிறேன். இதில் பார்த்திங்கன்னா என்ன ஸ்ட்ராண்டுக்குள்ளே நீங்கள் விடணும் அப்படின்னா அந்த சென்டரில் இருக்கிற 2 கயிறு இருக்குது இல்லைங்களா, அந்த 2 கயிறு, அந்த சென்டருக்குள்ள கயிறில் தான் நம்ம இந்த உடன் பாலை உள்ளே வைக்கணும். ஸோ இப்படி பார்த்திங்கன்னா அது மட்டும் கொஞ்சம் லென்த்தியாக இருக்கும். ஸோ அதை வச்சு நம்ம அதை எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இந்த ஹோல்குள்ளே நம்ம அதை எடுக்க போகிறோம். நான் ஒரு ஹூக்கை யூஸ் பண்ணி புல் பண்ணிக்கிறேன். நீங்கள் கொஞ்சம் பெரிய ஹோல் இருக்கிற மாதிரி உடன் பீடாக எடுத்துட்டிங்கன்னா ஈஸியாக போட்டுக்கலாம். பட் ஸ்டில் இது டிஷர்ட் யானுங்கிறதுனால நீங்கள் ஸ்ட்ரெச் பண்ணி எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை.
இந்த மாதிரி நடுவில் இருக்கிற அந்த 2 ஸ்டாண்டுக்குள்ளர நம்ம இந்த உடன் பாலை இன்சர்ட் பண்ணிவிட்டு இதை சுற்றியும் நம்ம ஒரு 2 நாட் போட போகிறோம். இந்த லென்த் எல்லாமே வந்து அப் டு யூ. நீங்கள் எங்கே எவ்வளோ லென்த் வைக்கணும்னு எதிர்பார்க்குறீங்களோ அந்த மாதிரி வச்சுக்கோங்க. நான் வந்து அபவுட் ஒரு 2 இன்ச் எல்லா இடத்துலையும் வந்து வச்சுருக்கேன். ஸோ மேலேருந்து 2 இன்ச், கீழே இந்த உடன் பாலுக்கும் அந்த நாட்டுக்கும் 2 இன்ச் அந்த மாதிரி வச்சுருக்கேன். ஸோ நம்ம முன்னாடி போட்ட நாட் ஸ்டைல்லையே தான் மேலே ஒரு நாட்டும் பாலுக்கு கீழே ஒரு நாட்டும் வந்து போடணும். ஸோ தட் நடுவில் அந்த பால்ஸ் வந்து இருக்கிற மாதிரி வரும். நல்லா டைட் பண்ணிக்கோங்க. நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் டிஷர்ட் யான் வந்து ரொம்ப ஸ்ட்ரெச்சபிள். அதனால் நீங்கள் நாட்ஸ் எல்லாத்தையும் டைட்டாக போடணும். சென்டரில் இருக்கிறது நல்லா புல் பண்ணி ஈவனாக இருக்கிற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு டிசைன் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இது ரொம்ப பார்க்குறதுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் நம்ம ஹேங் பண்ணதுக்கப்புறம். ஸோ இதே மாதிரி 4 ஸ்டாண்டுலேயும் நம்ம வந்து பால்ஸ் வந்து இன்சர்ட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா வந்து அந்த ஸ்டாண்டை நாட் போட்டுட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இதுவும் அதே மாதிரி தான் ஒரு 2 இன்ச் கேப்பில் வந்துட்டு நாட் போட்டுக்கிறேன். இது அதே 4 ஸ்டாண்ட் எடுத்தோம் இல்லையா, அந்த 4த்துலேயும் தனித்தனியாக நாட் போட்டுக்கலாம். சேம் ஹைட்டில் எல்லாமே இருக்கணும். அதுதான் இதில் ரொம்ப முக்கியம். இந்த நாட்டுமே நல்லா டைட்டாக போட்டுக்கோங்க. ஸோ 3 4வது ஸ்டாண்ட்லேயும் நாட் போட்டுட்டோம். இனிமேல் அடுத்து எல்லாமே நாட் போட்டு ஜாயின் பண்ணுறது தான். உங்களுக்கு யூஸ்வலி ஹேங்கர்லாம் பண்ணுற மாதிரியே தான். ஒரு ஸ்டாண்ட்லேருந்து 2ம் இன்னொரு ஸ்டாண்ட்லேருந்து 2யும் எடுத்து நாட் போட்டுக்கணும். அதே மாதிரி இதில் இருக்கிற அடுத்த 2வது ஸ்டாண்டை எடுத்துகிட்டு இந்த 2 கயிறை எடுத்துகிட்டு இன்னொரு ஸ்டாண்டில் இருக்க 2 கயிறை எடுத்து நாட் போட்டுக்கணும். இந்த மாதிரி நம்ம ஜிக்ஸாக் பேட்டர்னில் நாட் போட்டுகிட்டே வரணும். ஸோ இந்த மாதிரி நம்ம கடைசியானதையும் முடிச்சுக்கணும். ஸோ இப்போ ஃபஸ்ட் ஒன் லாஸ்ட் ஒன் அந்த 2யும் எடுத்து நாட் போட்டு முடிச்சுக்கலாம். இப்போது அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அகெயின் மாதிரி இங்கேருந்து 2 அங்கேருந்து 2 எடுத்து திருப்பியும் கனெக்ட் பண்ணிக்கணும். ஸோ தட் ஒரு டைமண்ட் ஷேப் வந்து உள்ளே வர்ற மாதிரி நீங்கள் ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இந்த நாட் ஸ்டைல் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வேறு மாதிரி கூட ட்ரை பண்ணலாம். இது வெரி பேசிக் நாட்ஸ் தான் ஹேங்கர்ஸ் பண்ணும்போது போடுறது, மாறி மாறி நாட் பண்ணிக்கிறது. ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம முடிச்சாச்சு. முடிச்சிட்டப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்பேஸ் வந்து நமக்கு கிடைக்கும். இங்கே தான் நம்ம வந்து நம்மளோட பாட் வந்து உள்ளே வைக்க போகிறோம். ஸோ எண்டில் நம்ம வந்து நாட்டை போட்டு அதை வந்து ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் கம்மியாக போயிடுச்சு எனக்கு வந்து லென்த்து. அதனால் ஈவனாக வரல கீழே. பட் நீங்கள் போடும்போது இன்னும் கொஞ்சம் லென்த்தாக வச்சுக்கோங்க. ஸோ நான் 3 அடி அந்த மாதிரி வச்சுருந்தேன். நீங்கள் வந்து 4 அடி வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி கீழே எல்லா ஸ்டாண்டையும் சேர்த்து ஒரு பெரிய முடிச்சா வந்து நம்ம போட்டுடலாம். அது ரொம்ப டைட்டாக போடணும். நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க. எல்லா ஸ்டாண்டும் அந்த நாட்டுக்குள்ளே இருக்கணும். எதுவும் வெளியில் போயிடக்கூடாது. ஸோ இப்போ இந்த மாதிரி ஒரு கேப் வந்து நம்ம கிடச்சிருக்கு. அதுக்குள்ளே நம்ம பாட்டை இன்சர்ட் பண்ணி பார்க்கலாம். இது வந்து என்னோடய ஸ்பைடர் பிளான்ட் கொஞ்சம் ஹேங்கிங்கில் வச்சு அழகாக இருக்குன்றதுனால தான் நான் இதை ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணேன். நம்ம வீட்டில் இருக்கிற ஐட்டம்ஸை மெட்டீரியல்ஸை வச்சு ஒரு ஹேங்கர் பண்ணலாம் அப்படிங்கிறதுனால தான் இந்த மாதிரி ட்ரை பண்ணேன். ஸோ இது பார்த்திங்கன்னா ரொம்பவே ஆக்சுவலி ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது பார்க்குறதுக்கு. நல்லா போட்டு டைட் பண்ணிக்கோங்க. எங்கே லூஸாக இருக்கோ இது எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணி டைட் பண்ணிக்கோங்க.
பார்த்துட்டு கீழே பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி ஈவனாக வரலை, சிலதெல்லாம் ரொம்ப சின்னதாக ஆகிடுச்சு. பட் ஸ்டில் ஓகே, அதுவும் அழகாக தான் இருக்குது. நான் அப்படியே வந்து கொஞ்சம் மீடியம் சைஸில் வந்து கட் பண்ணி அப்படியே விட்டுற போகிறேன். ஸோ நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் லென்த்தியாக எடுத்துக்கோங்க, எடுத்துகிட்டு ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள்.